இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் ஃப்ரீலான்சிங் விசஸ் 9 to 5 ஜாப். இதுல பலரும் கேட்கும் கேள்வி என்னன்னா, அதிகமா வேலை பார்க்கறது நல்லதா இல்ல ஃப்ரீலான்சிங்கா ஃப்ரீயா சுதந்திரமா வேலை செய்யறது நல்லதா? இந்த கேள்விக்கு சும்மா பதில் சொல்ல முடியாது. அவங்க பொசிஷன்ல இருந்து நம்ம இந்த வீடியோ பார்க்கலாம். இத நம்ம ஒவ்வொரு பக்கமும் பார்க்கணும். முதல்ல 9 to 5 ஜாப் பார்க்கலாம். ஃபர்ஸ்டா நிலையான வருமானம், மாத சம்பளம் உறுதியா கிடைச்சிரும். இதுல அவங்களோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிஎஃப் இருக்கும், இன்சூரன்ஸ் இருக்கும், லீவ் பேலன்ஸ், லீவ் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு நிறைய இருக்கும். அதே மாதிரி 9 to 5 ஜாப் பண்றவங்களுக்கு எல்லாரும் கூடயும் சேர்ந்து பழகுற, ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகுற சான்சஸ் நிறையவே கிடைக்கும். அவங்க ரியல் லைஃபா அவங்க நிறைய கத்துக்கலாம். கெரியர் growthன்னு பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன்ஸ், இன்கிரிமெண்ட்ஸ், அப்புறம் டிசிக்னேஷன் அதெல்லாம் அதிகமா கிடைக்கும். இதுல இருக்கிற சவால் என்னன்னு பார்த்தோம்னா, மெயினா டைம் மேனேஜ்மெண்ட் தான். 9 to 5 ஜாப்ல அவங்க கரெக்டா அந்த டைமிங்கை மெயின்டைன் பண்ணியே ஆகணும். அப்படி இல்லைன்னா அதோட அதிகமாகவும் மெயின்டைன் பண்ற மாதிரி சூழ்நிலைகள் அமையும். மெயினா ஐடி போன்ற ஜாப்ல அவங்களுக்கு மென்டல் ப்ரெஷர் அதிகமாவே இருக்கும். அதே போல ஜாப் செக்யூரிட்டிங்கிறது அவங்களால உறுதியா சொல்லவே முடியாது. எப்ப வேணா அது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். இந்த ஜாப்ல சுயமா யோசிக்கிறதும் சுயமா சுதந்திரமாவும் இருக்கிறது ரொம்பவுமே கம்மியா தான் இருக்கும். 100க்கு 50% இதை சுயமா நம்மளால பண்ண முடியாது. உதாரணத்துக்கு ஒருத்தர் ஐடி கம்பெனில வேலை பார்க்கறாரு. அவரு டெய்லி ரூட்டீன் லைஃப்ல டிராபிக்ல போயிட்டு அந்த ஜாபை 9 to 5 பண்ணிட்டு ஈவினிங்கும் அந்த டைம் ஃபேமிலி கூடயும் ஸ்பெண்ட் பண்ண முடியாம அவரோட ஜாப் மோஸ்ட்லி ரூட்டீனா இருக்கும், ரெஸ்ட்ரிக்டடா இருக்கும். அடுத்ததா ஃப்ரீலான்சிங்கை பத்தி பார்க்கும்போது, ஃப்ரீலான்சிங்ல இருக்கிற நன்மைகள்னு பார்த்தோம்னா, இதுல மெயினா அவங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கும். எப்படின்னா அவங்க கொடுக்குற ஒர்க் அவங்க எப்ப வேலை செய்யணும், எப்ப வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க சுயமா அவங்க சிந்திச்சு அவங்க வேலையை செய்யலாம். அவங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்ங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கிற வேலை கிடையாது. அவங்க மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ், மல்டிபிள் கிளைண்ட்ஸ் அவங்க ஒரே டைம்ல அவங்க ரீச் பண்ணலாம். இன்கம் பொட்டன்ஷியல் அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ராஜெக்டை பொறுத்து அவங்களுக்கு சம்பளம் அதிகமாகவே கிடைக்கும். இருக்கிற சம்பளத்தை விட ப்ராஜெக்டை பொறுத்து அவங்களுக்கு சம்பள உயர்வு அதிகமாகவே இருக்கும். ஸ்கில் டெவலப்மெண்ட் ஃப்ரீலான்சிங்ல நிறையவே நம்ம கத்துக்கலாம். ஏன்னா ஏகப்பட்ட டைம் இருக்கும். அவங்க வேற வேற ஃபீல்ட்ல ப்ராஜெக்ட்ஸை ஹேண்டில் பண்றதுனால அவங்களுக்கு நிறையவே டைம் இருக்கும். அவங்க நிறைய விஷயத்த நிறைய இடத்துல கத்துக்கலாம். முக்கியமான சவால்னு பார்த்தோம்னா, அவங்களோட வருமானம் நிலையானது கிடையாது. ஒரு மாசம் அதிகமா சம்பளம் கிடைக்கும், ஒரு மாசத்துக்கு 0 கூட போகும். செல்ஃப் டிசிப்ளின், சரியா நேரத்தை யூஸ் பண்ணிக்காம அந்த ப்ராஜெக்டை முடிக்காம விட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவுமே பேர்டனா அமையுது. அவங்க கிளைண்ட்டை தேடுறதுக்கே ரொம்ப சிரமப்படணும். கிளைண்ட் கிடைச்சாதான் அவங்களுக்கு சம்பளங்கிற நிலைமை கூட ஆகும். அதை மெயின்டைன் பண்ணது ரொம்பவுமே சிரமமா இருக்கும் அவங்களுக்கு. இன்சூரன்ஸ், பிஎஃப் இருக்கிற மாதிரி ஜாப் பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு ரொம்பவுமே கம்மி. ஒரு சில கம்பெனிஸ்ல அது இல்லாமையே கூட இருக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு கிராஃபிக் டிசைனர் ஃப்ரீலான்சிங் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க ஒரு யூஎஸ் கிளைண்ட்டுக்கும் ஒர்க் பண்ணலாம், ஒரு துபாய் கிளைண்ட்டுக்கும் ஒர்க் பண்ணலாம். ஆனா அடுத்த மாசம் அவங்களுக்கு ஒரு கிளைண்ட் கிடைக்காம சும்மா கூட இருந்து அவங்களுக்கு சம்பளமும் கிடைக்காது. அந்த மாதிரி சூழ்நிலை கூட அமையும். சம்பாதிச்சாங்கன்னா அதிகமா சம்பாதிப்பாங்க, சம்பாதிக்க முடியலன்னா ரொம்பவுமே கம்மியா கிடைக்கும். சிம்பிளா சொல்ல போனா, கிளைண்ட் இருந்தா அவங்களுக்கு சம்பளம் கிடைக்கும், கிளைண்ட் இல்லைன்னா சம்பளம் கிடைக்காது. எது பெஸ்ட்? பர்மனண்டான லைஃப் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு 9 to 5 ஜாப் கேரண்டியா அவங்க ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு ஃப்ரீடமா தான் இருக்கணும், கிரியேட்டிவிட்டியா யோசிக்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க ஃப்ரீலான்சிங் பண்றது ரொம்பவுமே அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கிரியேட்டிவிட்டிஸை அவங்களுக்கு ரொம்பவுமே இம்ப்ரூவ் பண்ணலாம். ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பார்ட் டைமா ஃப்ரீலான்ஸா பண்ணலாம், ஃபுல் டைமா 9 to 5 ஜாப் பண்ணலாம். ஒரு சில பேர் நானே பார்த்திருக்கேன், ஃப்ரீலான்சிங்கும் பண்ணுவாங்க, ஃபுல் டைம் ஜாபும் பண்ணிக்கிட்டு ஈவினிங் ஃப்ரீலான்சிங் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அந்த மாதிரி பண்றவங்க கூட இருக்காங்க. நீங்க எந்த மாதிரி ஜாப் பண்ண விரும்புறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சது எது? செக்யூர்டு ஜாபா, ஃப்ரீடம் ஃப்ரீலான்சிங் ஜாபா? நீங்க எதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கு ஃப்ரீலான்சிங் பண்ண அனுபவம் இருந்தா அதை மற்ற வியூவர்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஃப்ரீலான்சிங் 9 to 5 ஜாப் இதுல எதுவுமே பெஸ்ட்னு சொல்ல முடியாது. அது அவங்கவுங்க லைஃப்க்கு ஏத்த மாதிரி, லைஃப் ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி அவங்கவுங்க ஜாபை அவங்க
தீர்மானிக்கலாம். ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி, அப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் உங்களால முடிஞ்சா நீங்க வந்து 9 to 5 ஜாப் வந்து செலக்ட் பண்ணலாம். எனக்கு ஃப்ரீடம் தான் வேணும், கிரியேட்டிவிட்டி வந்து எனக்கு வேணும், உலகம் முழுசா இருக்கிற கிளைண்ட் கூட நான் வந்து இன்டராக்ட் பண்ணணும், எனக்கு பழகணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரீலான்சிங்க தாராளமா எடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் இன்னும் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கூட சேர்ந்து பயணிக்கிற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் என்னுடைய நன்றிகள். நல்லது பேசுவோம், உண்மையை பேசுவோம். நன்றி.